ரீசெண்டா பல்லாவர சந்தையில இருந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் 75 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தனால இருந்து இதே சொல்லிட்டு இருந்துச்சு. சரி என்ன ப்ராப்ளம் கழட்டி பார்த்தலான்னு பார்த்தா ஆலன் கீயை போட்டு வச்சிருக்கானுங்க. இதுக்கு போய் ஏன்டா ஆலன் கீயை போட்டீங்கன்னு நினைச்சிட்டு ஆலன் கீ பிட்டு மட்டும் என்கிட்ட ஒன்று இருந்துச்சு. அதை வச்சு கழட்டிடலான்னு சொல்லி கழட்டி பார்த்தேன், கழட்ட முடியல. சரி பல்ட்ட கட்டிச்சது கழட்டிடலான்னு பார்த்தா கருக்குன்னு விட்டு நொறுங்குற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. சரி வேணாண்டா விஷப்பிரச்சனை சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு கட்டிங் பிளேட் எடுத்துட்டு வந்து கழட்டி பார்த்தா உள்ள இந்த போர்டு எல்லாமே நல்லா தான் இருக்கு. பேட்டரி தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பேட்டரியில இருக்க பிஎம்எஸ் கட்டாயிருந்துச்சு ரெண்டா. உள்ளுக்குள்ள இது எப்படி கட்டாச்சு அப்படின்றதே தெரியல. சரி எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை 5 வோல்ட் கொடுத்து பார்த்தேன், நல்லாவே இருக்காச்சு. கல்குலர் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நல்லா கழுவி காய வச்சிட்டேன். காய எல்லாம் வெள்ளையா வந்துட்டு இருந்துச்சு. சரி காயட்டும்னு வச்சுட்டு பழைய பேட்டரியை கழட்டி போட்டு புது பேட்டரியை கனெக்ஷன் கொடுத்து சார்ஜ் போட்டு வச்சுட்டு காஞ்ச பார்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஆயில் போட்டு தொடச்சிட்டு பார்த்தா புதுசு மாதிரி ஆயிடுச்சு. பெயிண்ட் அடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு ஆயிருக்குமான்னு தெரியல, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் 2 ஸ்பீக்கர் இந்த இடத்துலயும் க்ளூ எல்லாம் போட்டு நல்லா ஒட்டிட்டு அதுல இருக்க போர்ட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு 2 ஸ்பீக்கருக்கு நடுவே பேட்டரி வச்சிருந்தாங்க. சோ அந்த இடத்துல வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டு அதை பிரஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அதுல பாத்தீங்கன்னா புகையா வர ஆரம்பிச்சு. 2 சைட்லயும் ஷார்ட் ஆகி புகை வர ஆரம்பிச்சது. டைம் லேப்ஸ்ல வச்சு எடுத்ததுனால சரியா தெரியல. நல்ல போர்டுக்கு எதுவும் ஆகல. செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக தான் ஒர்க் ஆச்சு. சரின்னு சொல்லி மறுபடியும் வச்சு க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணேன். இந்த தடவை கரெக்டாக எல்லாத்தையும் வச்சு செட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில எல்லாத்தையும் ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு அந்த ஸ்பீக்கர்ல சின்ன சின்ன ஓட்டை இருந்துச்சு. அந்த ஓட்டையெல்லாம் ப்ளூ போட்டே அந்த ஸ்பீக்கர்ல ஷீல்டு கொஞ்சம் அங்கேயும் நெளிஞ்சு இருந்துச்சு. அதனால கட்டிங் பிளேட் வச்சு எல்லாத்தையும் நல்லா பெண்ட் எடுத்துட்டு மறுபடியும் வச்சு ஃபிட் பண்ணிட்டேன். ஃபிட் பண்ணிட்டு மேல இருக்கிற கைப்பிடியெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆனதுல என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குமோ என்னமோ நினைச்சிட்டு சரி ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி வைப்போம்னு கனெக்ட் பண்ணிட்டு யூடியூப்ல பிஜிஎம் ப்ளே பண்ணேன். நல்லாவே ஒர்க் ஆச்சு. நீங்களும் கேளுங்க. அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.